ஒரு சூப்பரான கிச்சன் ஆர்கனைசர் ரெடி பண்ண போறோங்க. இந்த மாதிரி பெரிய சைஸ்ல கார்ட்போர்ட் பாக்ஸ் கிடைச்சது அப்படின்னா அதை தூக்கி போட்றாதீங்க. அந்த பாக்ஸை வந்து நம்ம கிச்சனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆர்கனைசரா மாத்திக்கலாங்க. அதனுடைய மேலே கொடுத்துருப்பாங்களா அந்த அட்டைகளை வந்து பாத்தீங்கன்னா நீங்க கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுங்க. இந்த சைடில் கொடுத்துருக்காங்க பாருங்க, இந்த பெரிய சைஸ் அட்டையை தூக்கி போட்றாதீங்க, அப்படியே வச்சுக்கோங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், 4 சைடில் இருக்கக்கூடிய அட்டைகளையும் நான் கட் பண்ணி எடுத்துட்டு அடுத்தது இதுக்கு மேலே வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி பெரிய சைஸ் டேப் இருக்கும் இல்லைங்களா, அந்த டேப்பை போட்டு நான் எப்படி ஒட்டணும் அதே மாதிரி நீங்களும் ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். 4 சைடுலயுமே வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி நம்ம டேப்பை கட் பண்ணி அழகா ஒட்டி விட்டுற போறோம். இந்த மாதிரி 4 சைடும் ஒட்டி எடுத்துக்கோங்க. நான் வந்து 2 அட்டை கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க அந்த அட்டைகளை க்ளூ அப்ளை பண்ணி அழகா ஒட்டி எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த பாக்ஸ் உடைய டாப்ல கவர் பண்றதுக்கு ஏதாச்சும் கிஃப்ட் ரேப்போ இல்ல பிரவுன் ஷீட்டோ இருந்தா ஒட்டி எடுத்துக்கோங்க. நான் வந்து நார்மல் பிரவுன் ஷீட் தான் எடுத்திருக்கேன். பாருங்க, இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க அந்த அட்டைகளை க்ளூ அப்ளை பண்ணி அழகா உள்ள வந்து இன்சர்ட் பண்ணி விட்டுறலாங்க. நான் வந்து அட்டையை சின்னதாக தான் கட் பண்ணியிருக்கேன். நீங்க வந்து இன்னும் கூட லெங்தா கட் பண்ணி உள்ள ஃபுல்லாவே கவர் ஆகிற மாதிரி கூட இன்சர்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க. அடுத்து டாப்ல வந்து நம்ம க்ளூ அப்ளை பண்ணி எடுத்து வச்சிருக்க அந்த பிரவுன் ஷீட்டை அழகா ஒட்டி விட்டுறலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சூப்பரான கிச்சன் ஆர்கனைசர் கிடைச்சிரும். ஸோ இதுல வந்து உங்களுக்கு தேவையான கிச்சன் ஐட்டம்ஸ்லாம் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கும் யூஸ் பண்றதுக்கு. உங்களுக்கு தேவைப்பட நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம வேஸ்டா தூக்கி போடக்கூடிய ஒரு காட்டன் பாக்ஸை யூஸ் பண்ணி 0 காஸ்ட்ல நம்ம ஒரு கிச்சன் ஆர்கனைசர் ரெடி பண்ணியாச்சுங்க.